والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செஞ்சிருக்கின்ற நிஅமத்துகள் ஏராளம். குர்ஆனில் அல்லாஹ் தனது நிஅமத்துகளை பேசும் பொழுது வித்தியாசமான பல முறைகளில் பேசியிருக்கிறான். குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு ظاهرةً وباطنة, அல்லாஹ் தனது அருட்கொடைகளை இரண்டாக பிரித்து சொல்லி இருக்கிறான். ظاهرة باطنة. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்திருக்கின்ற வெளிப்படையான அல்லாஹ்வினுடைய நிஅமத், மறைவான அல்லாஹ்வினுடைய நிஅமத். அல்லாஹு தஆலா எங்களுக்கு செஞ்சிருக்கிற வெளிப்படையான நிஅமத்துகள் எங்களுக்கு தெரியும், யாரு பார்த்தாலும் விளங்கிக் கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், கண்களால பார்க்கிறோம், அழகாக நடக்கிறோம், நல்ல முறையில பேசுறோம், நல்ல முறையில உடுக்குறோம், செல்வத்தை தந்திருக்கிறான், அழகான குடும்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு பகுதி பாத்தினா, அல்லாஹ்வினுடைய மறைவான நிஅமத். கண்ணுக்கு விளங்காது, யாருக்கும் தெரியாது. அது என்ன மறைவான நிஅமத்? தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் செய்கின்ற மறைவான பாவங்களை அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் அடியார்களுக்கு செய்திருக்கின்ற மறைவான ஒரு நிஅமத். நாங்க செஞ்சிருக்கிற பாவம் மனைவிக்கு தெரியா, பெற்றார்கள் செஞ்சிருக்கிற பாவம், பிழ, தவறு புள்ளகளுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டாருக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பாவத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருப்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நிஅமத். மட்டுமல்ல, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் சொல்லித் தருகிறான். இந்த உலகம் ஒரு மனிதனின் பிழையை வெளிப்படுத்துகின்ற இடம் அல்ல.
மனிதனின் பாவம் பகிரங்கப்படுத்தப்படுவது நாளை கியாமத்தில். இதனால தான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளியை அல்லாஹ் இடுகிறான். அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். யாருக்கும் தெரியாத அடையாளம், அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடையாளத்தை உள்ளத்தில் இடுகிறான். அடுத்தவங்களுக்கு பார்த்து விளங்கலாம். முகத்தில் உள்ளத்தில் அடையாளத்தை ஏற்படுத்துகிற அல்லாஹ் நாடி இருந்தால் அதே அடையாளத்தை முகத்தில் ஏற்படுத்தி இருக்கலாம், உறுப்புகள் ஏற்படுத்தி இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாவங்களை, பிழைகளை, தவறுகளை இந்த உலகத்தில் மறைப்பதை எதிர்பார்க்கிறான். நாளை கியாமத்தில் வெளிப்படுத்தப்படும். யௌம துபுல ஸராயிர், எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் நாள் அது. வம்தாசுல் யௌம அய்யுகல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்க நல்லவங்களோட இக்கவானம், ஓரமாகுங்க. பாவிகளை அல்லாஹ் வேறையாக்குவான். அது ஆகிரால. உலகத்தில் இவர் பாவி, இவர் மோசமானவர், இவர் கெட்டவர், யாருக்கும் பிரிக்கலா. அல்லாஹ்வே பிரிக்கல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், நாளை கியாமத்திலே பாவிகள் அவர்களின் அடையாளங்களை கொண்டே அறியப்படுவார்கள். அப்படின்னா அல்லாஹ் நாளை கியாமத்தில் பாவிகளுக்கு அடையாளம் வச்சிருப்பான். என்ன அடையாளம்? தஸ்வத்து வுஜூஹுஹும், அவர்களின் முகங்கள் கருப்பாகும். நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, கண்கள் நீல நிறமாக இருக்கும். கியாமத்தில் கண்ண நீலமாக்கின அல்லாஹ் உலகத்திலும் நாடி இருந்தால் நீல நிறமாக்கலாம். பாவம் செஞ்சா முகம் கருக்கிறோம், கண்கள் நீல நிறம். உலகத்திலும் அல்லாஹ் ஆக்கி இருக்கலாம், ஆக்கல்ல. உலகம் பாவங்கள், பிழைகள், தவறுகள் மறைக்கப்படுகின்ற இடம். ஆகிரால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு அழகான பாடம் சொல்லித் தருகிறான். நாங்களும் பிழைகளை வெளிப்படுத்தக் கூடாது, பாவங்களை பகிரங்கப்படுத்தக் கூடாது, தவறுகளை சமூகமயப்படுத்தக் கூடாது. இவைகள் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. இது பேசப்பட வேண்டிய தலைப்புகள் அல்ல. கண்ணியமானவர்களே, இதுல ரெண்டு பகுதி இருக்குது. முதலாவது, ஒவ்வொருவரும் அவரவருடைய பிழைகளை மறைக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, ஹராம் எங்களால நடக்கக்கூடாது, பிழைகள் செய்யக்கூடாது. அப்படித்தான் எங்களால ஒரு தவறு நடந்துட்டாலும் அந்த பிழைகளை யாரிடமும் பகிர்ந்து விடக்கூடாது. பிழைகளை நாங்க ஷேர் பண்ணப்படா. நிறைய பேர் பாவம் செய்யறதோட முடிக்கிறல்ல, செஞ்ச பாவங்களை பகிரங்கமாக சொல்லுவார்கள். மக்கள் பார்க்கிற மாதிரி அதனை பகிர்ந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு கெட்ட கனவு கண்டா அந்த கெட்ட கனவை கூட நீங்க யாரோடையும் ஷேர் பண்ணிரவான், யார்கிட்டையும் சொல்லவானம். ஒரு மனிதன் காண்கின்ற கனவு அது மோசமானதாக இருந்தால், அது கெட்டதாக இருந்தால், அதை கூட நீங்க யாரோடையும் பேசவானம், யாரிடமும் ஷேர் பண்ணவானம். எங்கட வாழ்நாள்ல நிஜமாக நடந்த தவறு, நடக்க கூடாத பிழை, இதை எப்படி நாங்க அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்ற, இதை எப்படி நாங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்ற? கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சமூகம் பாவம் செய்யறதோட நிப்பாட்டல்ல. சமூக வலைதளங்களை பிரட்டி பார்த்தா, அதை திறந்து பார்த்தா, சமுதாயம் செய்யற பாவங்களை உலகத்துக்கு காட்டுறாங்க. இன்றைக்கு ஸ்டேட்டஸ்ல பார்த்தா
செய்யற பிழைகள் பகிரங்கமாக மக்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, என்னால ஒரு பிழை நடக்குதா, அந்த பிழை என்னோட முடியணும். என்ன தாண்டி இன்னொரு ஆளுக்கு போப்படா. யாரிடமும் சொல்லக்கூடாது. பெற்றார்களிடம் சொல்ல தேவல்ல, மனைவிட்ட சொல்ல தேவல்ல. திருமணத்துக்கு முன்னால் ஒருவர் பல தவறுகள் நடந்திருக்கலாம். ஏதேதோ சிந்தனையில எத்தனையோ கணவன்மார் தனது பிழைகளை, நடந்த தவறுகளை மனைவிமாரோட பகிர்ந்து கொள்றாங்க. கூடாது, மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் உங்களோட முடிச்சிருக்கலாமே, ஏன் இதை என்னிடத்துல வந்து சொன்னீங்க? கண்ணியமானவர்களே, எங்கட பிழை எங்களோட முடியணும். எங்களை தாண்டி எங்கட பிழைகள் பகிரப்படக்கூடாது. பாவங்கள் முதாக்கராவுக்குரிய தலைப்பல்ல. வெளிநாட்டுல பிழை செய்யற எத்தனையோ பேர் நாடு கடந்து ஊருக்கு வந்தா, அங்க இருக்கிற நேரம் இப்படி ஒன்று நடந்துட்டு, நேத்து வெளியே போயிருந்தேன், ராவ் இப்படி ஒன்று நடந்துட்டு, என்னால இப்படி ஒரு பிழை நடந்துட்டு, சர்வசாதாரணமாக நண்பர்களோட பகிர்ந்து கொள்றோம். அருமையானவர்களே, எங்கட பிழைய நாங்க எங்களோட முடிக்கணும். படிப்பினைக்காகவாவது யாரிடமும் சொல்லிடப்படாது. சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தி சொல்றோம் என்ற பேர்ல நீங்கெல்லாம் என்ன கூத்து போடுறீங்க? நாங்க போட்டதுல 100 கொண்டும் போடல. நாங்க எவ்வளவு விளையாட்டு போட்டு இருக்கிறோம், நாங்க எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மாணவர்களுக்கு தெரியாத பல பிழைகளை சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பாவங்கள் நடக்க கூடாத உண்டு. அப்படித்தான் நடந்து விட்டாலும் அவைகள் மூடப்படணும், அவைகள் மறைக்கப்படணும். அது முதாக்கராவுக்குரிய தலைப்பல்ல, அது பேசு பொருள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது முதலாவது பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்குது. அடுத்தவங்கட பாவத்தை பேசுற, அடுத்தவங்கட பிழைய பேசுற, அடுத்தவங்கட தவற பேசுற. மார்க்கம் நான் செஞ்ச பிழைய எனக்கு பேசவானம்னு பாடம் சொல்லி தந்திருந்தா எப்படி நாங்க இன்னொரு ஆள் செஞ்ச பிழைய பேசுற? சில அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஒரு புள்ளையிட பிழைய வாப்பா பேசணும், ஒரு மாணவரிட பிழைய ஆசிரியர் உஸ்தாது பேசணும். ஒரு இடத்துக்கு பொறுப்பா இருக்கிறாங்க, சில பிழைகள் நடக்குது, அந்த பிழைய தட்டி கேட்கணும். சில பிழைகள் இப்படியே போனா சமூகத்தில் பெரிய பிரச்சனை ஆகிரும். அந்த பிழைகளை நாங்க பேசணும். ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய அளவு பேசணும். இதை விட்டுட்டு நடக்கிற பிழைய பேசுறோம் என்ற, நடக்கிற பிழைய பேசணும் என்ற அடிப்படையில் நாங்க அடுத்தவர்கள பிழைய பேச ஆரம்பிச்சிருவோம் என்றா, பிழை செஞ்சவர் பாவி போல பிழைய பேசுற நாங்களும் அநியாயமா பாவியாகுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவங்கட பிழை எங்களுக்கு தேவையில்லாத உண்டு. அப்ப அடுத்தவங்க பிழை செய்யற நேரம் நாங்க சும்மா இருக்கணுமா, பார்த்துட்டு இருக்கணுமா? ரெண்டுல ஒன்று செய்வோம். முதலாவது, நாங்க பின்னால யார்கிட்டையாவது கதைக்காம நேரடியாக பிழை செய்றவரை சந்திச்சு, உங்களால இப்படி ஒரு தவறு நடக்குது, இதை நீங்க இல்லாமலாக்கி கொள்ளலாமே, நீங்க ஹராத்தில் இருக்கிறீங்க, உங்களால இப்படி ஒரு பாவம், இதே நிலைமை தொடர்ந்தா உங்களோட முடிவு பயங்கரமாகிரும். அவருக்கு அழகான முறையில, மனம் புண்படாத விதத்தில் ஹிக்மத்தாக அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம்.
இது என்னால முடியாது என்று இருந்தா அவருக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். யா அல்லாஹ், இன்னார் இப்படி ஒரு பிழை செய்கிறார், பாவத்தில் இருக்கிறார், ஹராத்தில் இருக்கிறார், உனக்கு மாற்றம் செய்கிறார். அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுவோம். அவருடைய ஹிதாயத்தை ரப்பிடத்தில் சொல்லுவோம். இந்த ரெண்டை முட்டுட்டு யாரோ ஒரு ஆள் பிழை செய்யறாங்க, நாங்க ஒரு சாரார் உட்கார்ந்து அந்த பிழைய தலைப்பா வச்சு கழிச்சு கொண்டிருக்கிறோம். ரோட்ல ஒரு ஆள் பிழை செஞ்சிட்டாரு, ஊர்ல ஒரு ஆள் பிழை செஞ்சிட்டாரு, நானும் மனைவியும் எங்கட பெட்ரூம்ல உட்கார்ந்து அவருடைய பிழைய கதைக்கிறதுனால என்ன நடக்கலாம்? அநியாயமா பிழை செஞ்சிட்டார் என்பதை இன்னும் ஒரு ஆளுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். ஜும்மா தொழுதுட்டு போற நேரம் அல்லாஹ் பாதுகாக்க ஒருவர் ஒரு ஸ்லீப்பரை களவெடுத்துட்டாரு. இப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? பலரும் அத போட்டோ எடுத்துருவாங்க, வீடியோ பண்ணிருவாங்க, பலருக்கு அனுப்புவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, பல இடத்திலையும் அதை தலைப்பாக வச்சு கதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன நடக்கும்? ஒருவர் பிழை செஞ்சிருக்கிறார், அந்த பிழைய பேசுற பல 100 பேர் உருவாகிட்டாங்க. சைத்தானுக்கு தெரியும் யார எப்படி பிடிக்கணும். எல்லாரையும் விபச்சாரம் செய்ய வைக்க இயலா, எல்லாரையும் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக்க இயலா, எல்லாரும் களவெடுக்க மாட்டாங்க. இதனால அவனுடைய மிகப்பெரிய திட்டம், ஒரு ஆளை களவெடுக்க வச்சான், 10 பேரை அநியாயமா பேச வச்சான். ஒரு ஆளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினான், 10 வீடுகளுக்குள்ளால அந்த விபச்சாரத்தை பற்றிய முதாக்கரா. ஒரு ஆள் போதை பொருள் பாவனையில, இவருட மகன் போதை பொருள் பாவனையிலையாமே அப்படின்ட்டு கதைக்கிற எத்தனையோ பெற்றார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தவங்கட பிழைய அநியாயமாக எந்த நோக்கமும் இல்லாம எங்கட பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வந்து விடக்கூடாது. இது மார்க்கம் எங்களை தடை செஞ்சிருக்கிற ஒன்று. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் ஆரம்பிச்சது, இன்னாரும் இன்னாரும் இப்படியாமே. ஒரு ஆள் சொன்ன கதை அது ஒரு ஆளுடைய காதுக்கு போக அவரும் சொன்னார், இவங்களும் இவங்களும் இப்படியாமே. பலரும் கதைக்க ஆரம்பிச்சாங்க. முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் அந்த சம்பவத்தில் பாடம் சொல்லி தருகிறான். உங்களோட காதுக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறதா? ஒரு தனிநபரை பத்தி, இவர் இப்படியாமே, இவருடைய மகன் இப்படியாமே, இவர் பிழை செஞ்சிட்டாராமே. நாங்க என்ன செய்யற? எங்களுக்கு அறிமுகமான ஒரு ஆள் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா உடனே அவங்களோட தொடர்பு கொண்டு இவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகிறது, சரிதானா? அதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணி பலருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன பாடம் சொல்லி தருகிறான்? லௌலா இத் சமிஅதுமு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. உங்களோட காதுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? குல்தும், இப்படி சொல்லி இருக்கணும், மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்று சொல்லணும். கணவன் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறார், வீட்டுக்குள்ள வந்து மனைவிட்ட கதையை ஆரம்பிக்கிறார். பாருங்களே, இன்றைக்கு பள்ளியில இப்படி ஒன்று ஆரம்பிச்சா மாயக்கூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. யாரோ ஒரு ஆளுட பிழைய நாங்க எதுக்கு எங்கட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கதைக்கணும்? வீட்டுக்குள்ள போனா மனைவி ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களே, பக்கத்து வீட்டில் உள்ளவர்
நாங்க சொல்லணும் மாயகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. எதுக்காக எங்களுக்கு அவங்கட கதை, அவங்கட பிழைய நாங்க எதுக்காக பேசணும்? வானம். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம். இந்த நிலைக்கு எங்கட உம்மத்து வந்துருமுண்டா சமுதாயத்தில் உள்ள நிறைய பிரச்சனை இல்லாம போயிடும். இது எங்களுக்கு தேவையில்லாத உண்டு. திரும்பவும் ஞாபகம் படுத்துறேன், ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், சில பிழைகளை நாங்க பேசணும். அப்படியான கட்டத்தில் பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அழகான முன்மாதிரி. ஒரு பெண்மணி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், செய்யக்கூடாத ஒரு பிழையில ஈடுபட்டுட்டேன். இல்ல இல்ல நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. அவங்களா வந்து பிழை செஞ்சிட்டேன் என்று சொன்னவங்களுக்கு நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க சொன்னாங்க. நாங்க பிழைய தேடி பிடிக்கிற, செஞ்சவர் இல்லைண்டாலும் நாங்க எப்படியாவது ஒத்துக்கொள்ள வைக்கிற, ஒத்துக்கொள்ள வச்சுட்டு அதை திறமையா வேற நாங்க சொல்லிக் கொள்றோம். இல்லன்னு தான் சொன்னாரே, நான் கேட்ட மாதிரிக்கு அவர் ஒத்துக்கொண்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல செஞ்சவர் வந்து நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்ன நேரம் செஞ்சிருக்க மாட்டீங்க. இல்லையா ரசூலல்லாஹ் குழந்தை தெரிஞ்சிருக்குது. அப்படியா, குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாங்களே. குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்தாங்க, பாலை குடிப்பாட்டி முடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. எத்தனை மாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப அவங்க வந்தாங்க, பல தடவை வந்தாங்க. பாலும் குடிப்பாட்டி முடிஞ்சி அந்த தாய் வந்தாங்க, அவங்களுக்குரிய மாற்று வழியை செஞ்சு அனுப்பினாங்க. எங்கேயும் எங்களுக்கு பார்க்கலாம். எங்களுக்கு இந்த சம்பவத்தில் உள்ள மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு பெண் வந்து சொல்லுகிறாங்க, நான் பாவம் செஞ்சு குழந்தை தரித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, உங்களோட இந்த பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஆம்பளை யார், கூட்டிட்டு வாங்க சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா நடந்திருக்கிறான். ஒரு பிழைய விரட்டி விரட்டி பிடிக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட பெரியவர்களா நாங்க. ஒரு மனிதர் வந்து சொன்னார், மாயிஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் என்னால பிழை நடந்துட்டு. அவங்களுக்கும் பல தடவை இத சொன்னாங்க, திரும்ப திரும்ப வந்தார், உரிய தண்டனையை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேள்விப்பட்டுச்சு, இவரை அனுப்பி வச்சது இந்த சஹாபிதான். அவர்கிட்ட போனாங்க, தோலை தட்டினாங்களா, நல்ல வேலை பார்த்தீங்க, அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பினீங்க சொல்லல. அங்க போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களை எச்சரிக்கை செய்தார். அல்லாஹ் சதர்தஹு பிதௌபிக், உங்களோட முடிச்சிருக்கலாமே, உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட முடிச்சிருக்கலாமே, ஏன் நீங்க ஏண்ட சபைக்கு அனுப்பி வச்சீங்க? கண்ணியமானவர்களே, ஒரு ஆள்ட செய்தி எங்களுக்கு வந்தா அது எங்களை தாண்டி போக கூடாது. ஒரு ஆள்ட செய்தி எங்கட போனுக்கு வருகுதா, அது அந்த பிழை எங்களை தாண்டி இன்னொரு ஆளுக்கு போக கூடாது. கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தந்திருக்கின்ற பாடம். நாங்க அடுத்தவங்கட பிழைய தேடி விரட்டி புடிச்சு இது வானம் எங்களுக்கு. அடுத்தவர்கள நல்லதை பார்ப்போம், அடுத்தவங்கட நல்லதை கதைப்போம். அடுத்தவங்கட சில நேரம் நாங்க மார்க்கத்தோட வாழ்றவங்களா இருக்கும், எங்கள்கிட்ட சுன்னத்து இருக்கும். சிலர் பாவத்தோட வாழ்றவங்களா இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில சுன்னத்து இல்லாம இருக்கும். அவங்க உடுக்கிற உடுப்பு வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்காக துவா செய்வோம், இல்லண்டா அவங்கள்ட்ட சொல்லுவோம், உங்கள்ட்ட பிழை நடக்குது. இதை விட்டுட்டு நாங்க எங்களுக்குள்ள பாருங்களே, இவருட மகள் நேத்து பங்கன்ல உடுத்திருந்த உடுப்பு இருக்குது, யஹூதி போல இருக்குது, பார்க்க முஸ்லிமான்னு சந்தேகமா இருக்குது.
அது எங்களுக்கு தேவையில்லாத உண்டு. இந்த முதாக்கரா எங்களுக்கு இடையில இல்லாமல் போகணும். இன்னும் ஒருவருடைய பிழை எங்களுடைய ரூம்களுக்குள்ளால முதாக்கரா செய்யப்படக்கூடாது. எங்கட சபையில இன்னும் ஒருவருடைய பிழை தலைப்பாக ஆக்கப்படக்கூடாது. சமூகம் இவ்வளவு வீழ்ச்சியை அடைகிறதுக்கு இது மிகப்பெரிய காரணம். நாங்க எப்படி மாறணும்டா, சமுதாயத்தினுடைய நலவை பேசணும். சில நேரம் நலவு குறைவா இருக்கும், பாவம் கூட இருக்கும், இருக்கிற நலவை பேசுவோம். நாங்க எப்படி மாறி இருக்கிறோம்டா, ஒரு ஆள்கிட்ட 9 நலவு இருக்குது, ஒரு பிழை இருக்குது, ஒரு விஷயத்தில் அவர் மோசமா நடக்கிறாரு. இந்த 9ஐயும் மறந்து இல்லண்டா இந்த 9ஐயும் மறைச்சி இருக்கிற ஒரு பிழைய சமூகத்துக்கு போட்டு காட்டுற மோசமானவர்களாத்தான் நாங்க இருக்கிறோம். மார்க்கம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சபைக்கு ஒரு மனிதர் வந்து போவார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில கதைகள் சொல்லி சிரிப்பு காட்டுவார். ஒரு நாள் அவர் குற்றவாளியாக வாரார். போதை மது அருந்தின குற்றவாளியா வாரார். அவருக்குரிய தண்டனையை கொடுத்தாங்க. சில நாட்களுக்கு பின்னால திரும்பவும் வாரார். அவருக்குரிய தண்டனையை கொடுத்தாங்க. திரும்பவும் வாரார். சபையில் இருந்த சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹும்மல் அன்ஹு, அவர் நாசமா போகணும். ஒரு தடவை அடிச்சா திருந்தணுமே, ஒரு தடவை சொன்னா மாறணுமே, ஒரே இதே மாதிரி தான் நடக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தல்அனுஹு, அவருக்கு பதுவா செய்ய வானம், அவருடைய பிழைய வச்சு நீங்க அவரை வெறுக்க வானம். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ் வ ரசூல நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த பாடம், ஒரு மனிதன்ட்ட பிழை இருக்குதா, அந்த பிழைய ரப்பிட சொல்லுவோம், ரப்பிடத்துல சொல்லுவோம், ரப்பிடத்துல அதுக்காக அழுவோம். எங்களுக்கு இடையில அந்த பிழைய நாங்க பேசக்கூடாது. அல்லாஹ் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தரல, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பத்தி இந்த உம்மத்துக்கு என்ன சொன்னாங்க? எல்லார்ட்டையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒவ்வொரு சஹாபிய பத்தியும் அவங்கள்ட்ட என்ன நல்ல தன்மை இருக்குதோ அதைத்தான் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூ பக்ரின், அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹ் உமர், அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், அக்தாஹும் அலியுன் ரலியல்லாஹு அன்ஹும், அமீனு ஹாதிஹில் உம்மா உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ். இந்த உம்மத்தில் இருக்கிற ஆக இரக்கமுள்ளவர் இவர்தான். மார்க்க விஷயத்தில் மிச்சம் கடினமா நடக்கிறவர் இந்த சஹாபிதான். நம்பிக்கையான சஹாபி இவர்தான், வெட்கமுள்ள சஹாபி இவர்தான். இதத்தான் சமூகத்துக்கு சொன்னாங்க. இவருதான் என்ன கழுத்தெடுக்க வந்தாரு, இவருதான் இந்த யுத்தத்தில் இப்படி நடந்தாரு. மோசமானத சமூகத்துக்கு எடுத்து சொல்லல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க எங்கட வாழ்க்கையில மனிதன் என்ற வகையில தவறு செய்கிறவன், பிழை நடக்கலாம், பாவம் நடக்கலாம், ஹராம் நடக்கலாம், மார்க்கத்தில் குறைபாடு இருக்கலாம். அதை பத்தி பேசுறதா இருந்தா அவரோட பேசுவோம், இல்லண்டா அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். இது ரெண்டையும் முட்டி பாருங்களே, அவருடைய பிள்ளைய பாருங்களே, அவருடைய மகனை பாருங்களே, இப்படி நடக்கிறார். அந்த உமா அப்பாவுக்கு புள்ள வளர்க்க தெரியா? அநியாயமாக யாரோ ஒரு சாரார் யாரோ செஞ்ச பிழைய பின்னால நின்று கதைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
குர்ஆன்ல ஒரு ஆயத், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அல்லாஹ் தஆலா சொல்றான், சில மனிதர்கள் சுஜூது செய்யறதனால அவங்களோட நெத்தியில அடையாளம் இருக்கும், கருத்து இருக்கும். இத குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது. சிலருக்கு அல்லாஹ் இந்த அடையாளத்தை கொடுத்திருப்பான். இது குர்ஆனே எங்களுக்கு சொன்ன அடையாளம். ஒருவருக்கு அந்த அடையாளம் இருக்குதுண்டா அதை நாங்க எவ்வளவு சந்தோஷமாக கபூல் செய்யணும். மாஷா அல்லாஹ், தொழுகைக்குரிய அடையாளம். ஆனா நாங்க நிக்கிற மறுபக்கம் நாங்க என்ன சொல்றேன்டா, நெத்தி கருக்க தொழுது வேலைல்ல, வியாபாரத்தை ஹலாலா செய்யணும். நெத்தி கருக்க தொழுது வேலைல்ல, மனைவியோட முறையா நடக்கணும். அவருடைய கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். ஏன் நாங்க பிரச்சனையை மட்டும் பார்க்கிறோம்? பிரச்சனையை நாங்க பார்க்காமல் இருப்போம், நாங்க நல்லதை பார்ப்போம். ஒரு மனிதன் இருக்கிற நலவ சமூகத்துக்கு எடுத்து காட்டுவோம். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் ஒரு ஆள் பள்ளிக்கு வாராருண்டா, இவர் வெள்ளி மட்டும்தான் வருவாரு, அப்படி அவரை பத்தி சொல்லாம இவர் ஒவ்வொரு வெள்ளியும் தவறாம பள்ளிக்கு வந்துருவார் அப்படின்னு இருக்கிறத நலவாக பேசுவோம். இதுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்த பாடம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு நாங்க இதை விட்டு மிச்சம் தூரத்தில் இருக்கிறோம். பிழைகளை பேசி பேசி இருக்கிறோம், பிழைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவர்களின் பாவங்களை சமூகத்துக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். செய்யறவங்க காட்டுறோம், இல்லண்டா சுத்தி இருக்கிறவங்க காட்டுறாங்க. இந்த ரெண்டும் சமூகத்தில் இருந்து இல்லாமல் போகணும். யார் அடுத்தவரை கேவலப்படுத்துறதுக்காக அவர் செஞ்ச ஒரு பிழைய சமூகத்துக்கு சொல்லிக் கொடுப்பாரோ, ஒரு ஆளை கேவலப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் செஞ்ச பாவம் நல்லதில்ல, அவர் ஹராத்தை தான் செஞ்சிருக்கிறாரு, அவர் பாவத்தை தான் செஞ்சிருக்கிறாரு, அவரை கேவலப்படுத்துறதுக்காக சமூகத்துக்கு எடுத்து சொன்னால் அந்த பாவத்தை இவர் செய்யற வரையில இவருக்கு மௌத்து வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் வீட்டின் நடுவில் இருந்தாலும் இவரை அல்லாஹ் கேவலப்படுத்தியே தீருவான். எனவே கண்ணியமானவர்களே, சமுதாயத்தினுடைய நல்லதை சொல்லுவோம், அடுத்தவர்கள்ட நல்லத சமூகத்துக்கு எடுத்து சொல்லுவோம், மோசமானவைகளை மறைப்போம், பாவங்களை மறைப்போம். பாவத்தை எடுத்து பேசுறதுனால ஒரு நாளும் பாவம் இல்லாமல் போகாது. இருக்கிற ஒரு நலவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்க பேசுற நேரம் இல்லாத பலது அவரிடத்தில் உருவாகிறதுக்கு காரணமாக அமையும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட குறைய பிழைய பாவத்தை யாருக்கும் காட்டிராதே ரப்பே, யாருடைய பிழையையும் எங்களுக்கு காட்டிவிடாதே ரப்பே. எங்கட உள்ளத்துல யார பத்தியும் தப்பான எண்ணத்தை போற்றாதே அல்லாஹ், யாருட உள்ளத்திலையும் எங்களை பத்தி தப்பான எண்ணத்தை போற்றாதே அல்லாஹ். எல்லார பத்தியும் எல்லாருட உள்ளங்கள்லையும் நல்ல எண்ணங்களை போடுவாயாக. இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த நாட்டு மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நாட்டில் உள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறார்கள், பெரியார்கள் எல்லாரும் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.